எல்லா இலாக்காயிலும் கத்திரிக்காயும் பொடலங்காயும் தானே இருக்கு, மாற்ற வேண்டியதானே. இங்கேருந்து இங்கே மாற்று, இங்கேருந்து அங்கே மாற்று அப்படின்னு கத்திரிக்காயை கூட்டாக்கி பொடலங்காயை பொரியல மாற்றி ஒரு டர்ன் போட்டு மறுபடியும் இப்படி ஆரோ மார்க் போட்டு மறுபடியும் போட்டான். அப்படி அந்த மாதிரி அதையும் பார்த்து இப்படி தலையாட்டுச்சு. அது வேற ஐடியா இருக்கு. இன்னைக்கு வத்த குழம்பு வச்சு அப்பளம் சுடலான்னு முடிவு பண்ணியிருக்கு. அதுக்கு கண்ணாடி இல்லாமல் இது ஒன்றுமே தெரியாது. சும்மா இவனை ஏமாத்துறதுக்காக பார்த்து இப்படி தலையாட்டிட்டு போச்சு. இவன் எழுதி காட்டியா திட்ட முடியும்? அறிவு கட்டவில்லையே இப்படி எல்லாம் சமைத்தான்னு எழுத போறானா? இல்ல, அது ரொம்ப தீர்மானமான முடிவில் இருக்கு. இன்னைக்கு வத்த குழம்பு சுட்டு அப்பளம்ன்ற ஐடியாவில் இருக்கு. இவன் எழுதி சார், மௌனம் என்பது என்ன? பேசாதிருத்தல் மௌனமா? நீ பேசாதிருக்கும் நிலைதான் மௌனமா? மௌனம் என்பது என்ன? எண்ணங்களற்ற நிலை, மனத்தின் மௌனம். அதான் ரொம்ப முக்கியம். வாக் மௌனம், மனோ மௌனம், காஷ்ட மௌனம். அது என்ன காஷ்ட மௌனம்? இப்ப யோகிகள்லாம் அப்படி உட்காந்துருக்காங்க, நேரம் அப்படி பத்மாசனத்துல உட்காந்து உடம்பு அப்படியே கட்ட மாதிரி இப்படி வச்சு உடம்பு அசையாதபடி வச்சிருக்கிறாங்க. உண்மை. கைவழி நயனம் செல்லன்னு கம்பன் எழுதுவான். எப்பவுமே பாடி இப்படி அசைஞ்சதுன்னா மைண்ட் அசையும். கை எப்படி போகுதோ, இப்போ பத்மா சுப்ரமணியம் டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுங்க, அப்படின்னு தாமரைப்பூவை இப்படி கையில காட்டுறாங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த கையில தாமரைப்பூவை கொண்டு வந்த போது அந்த கண்ணால் அப்படி பார்ப்பாங்க, அப்படின்ற ஒரு பார்வை பார்ப்பாங்க. என்ன தெரியுமா? கைவழி நயனம் செல்ல, கண் வழி மனமும் செல்லன்னு கம்பன் எழுதுவான். கண் வழி மனமும் செல்ல, கண் வழியா அந்த மனம் அந்த இடத்துக்கு போய் நின்றுடும். இதை தாமரைன்னு இப்படி அபிநயம் பிடிச்சாங்கன்னா கண் வழியா மனசுல அந்த தாமரையை உண்டு பண்றதால பார்க்கிறவனுக்கு அங்க தாமரை இருக்கிற பிரம்ம உண்டாயிடும். டான்ஸ்ல இதான் டான்ஸோட இலக்கணம். இதை கம்பன் எழுதி காட்டுறான். அப்ப கையை அசைச்சாலேயே மௌனம் போயிடுது. அப்ப உடம்பு அசையாம உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல காஷ்ட மௌனம்னு சொல்லி கட்டையா அப்படியே உட்கார்ந்துக்கிறாங்க. இது காஷ்ட மௌனம். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, அந்த காஷ்ட மௌனத்தை காண்டிலும் உள்ளுக்குள்ள மனோ மௌனம். அது என்ன மனோ மௌனம்? வாக் மௌனம் மட்டுமே முக்கியம் இல்லை, வாயாம பேசாம இருக்கிறது மட்டுமே முக்கியம் இல்லை. உடம்பு மௌனமா இருந்து பிரயோஜனம் இல்லை. மனசு மௌனமா இருக்கா? மனசு பேசாம இருக்கா? தோண 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 பேசாம இருக்கா? ஐ திங்க் குர்ஜியேஃப் நினைக்கிறேன், வேற ஏதோ ஒரு தன்னுடைய சிஷ்யர்களை ட்ரெயின் பண்றார். அவர் ட்ரெயின் பண்ணும்போது 40 பேரை எடுத்து சொன்னார், எங்கூட நீங்க நான் சொல்ற நாள் வரைக்கும் மௌனமா இருக்கணும், என் கூட ஒரே ரூம்லயே தான் இருக்கணும், நீங்க வாங்க அப்படின்னு தன்னுடைய சிஷ்யரை எடுத்து உள்ள போட்டு இருக்க சொல்லிட்டார். ஒவ்வொருத்தனா கழண்டு விட்டா. ஏன் 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, அவர் பேச மாட்டேங்கிறார். ஒரு முக்கியமான குறிப்பு சொன்னார், கையை காலை கூட ஆட்டக்கூடாது, சமிக்கை எல்லாம் காட்டக்கூடாது, எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார். எல்லாமே எவனாலையும் அப்படி இருக்க முடியல. ஒவ்வொருத்தனா கயண்டு போயிட்டே இருந்தான். 40 நாள் ஆச்சான். 40 நாள். 40வது நாள் ஒரே ஒரு சிஷ்யம் மிச்சமா இருக்கான். இந்த 40வது நாள் யாருமே இல்லாத போது ஒரே ஒரு சிஷ்யம் அங்க உட்கார்ந்துருந்தான் பாருங்க. அவனுக்கு கிளியரா ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. தன்னை யாரோ கூப்பிடுற மாதிரி, தன்னுடைய குருவோட குரல் மாதிரி தெரிஞ்சது. அப்படி நிமிர்ந்து பார்க்கறான். அவர் ஒண்ணுமே பண்ணல. அடுத்த வார்த்தை, 40 நாள் மௌனமாக இருப்பது உனக்கு சலிப்பாக இருக்கிறதா அப்படிங்கிறது கேக்குது. உடனே இவன் மனசுல பதில் சொன்னான், இல்லை, உங்களோடு இருப்பது எனக்கு ஆனந்தமாகவே இருக்கிறது அப்படின்னா. 2 பேரும் வாயை திறந்தே பேசிக்கல. அவர் நினைக்கிறது அப்படியே இவனுக்கு கேட்குது. இவன் என்ன நினைக்கிறானோ அது அப்படியே குருவுக்கு போகுது. அப்பதான் கண்டுபிடிச்சான், என்ன? வாய் திறந்து வெளியிட்டால்தான் எண்ணங்கள் பயணிக்க வேண்டும் என்பது இல்லை. அது மனதில் உருவான நிலையிலேயே அதை வாங்கும் சக்தி உள்ள நிலைக்கு போய்விட்டால் மனதிலிருந்தே இன்னொருவருக்கு கேட்க தொடங்கி விடும். ஒரு எண்ணம் உள்ள உண்டாகும் போதே அது ஒரு கரண்ட், அது ஒரு எலக்ட்ரிசிட்டி. அது உள்ள உண்டான உடனே ஒரு எண்ணம் உண்டாச்சுன்னா சரையல் அப்படின்னு உண்டான உடனேயே அது அதுக்குரிய பவரை ரேடியேட் பண்ணும். அதை ரிசீவ் பண்ற செட் அங்க இருந்துருச்சுன்னு சொன்னா நீ என்ன நினைக்கிறியோ அதை அப்படியே சொல்ல முடியும். புத்தருடைய வாழ்க்கையில அவருடைய சிஷ்யரை ஒரு வீட்டுல போய் பிச்சை எடுக்க சொல்றாரு. ஒரு தாசி அவன் வீட்டுல போய் பிச்சை எடுங்கிறார் தன்னுடைய சிஷ்யன்ல. அவன் போய் அங்க பிச்சை எடுத்தான். அவன் பிச்சை போட்டதுக்கு அப்புறம் சாப்பாடு உட்காத்தி வச்சு சாப்பாடு போட்ட உடனே படுக்கலாமா, தூக்கம் வருதுன்னு நினைச்சான். அவ டக்குன்னு சொன்ன, தூங்கலாமா நினைச்சா தூங்க வேண்டியதானே, அப்புறம் என்ன தயங்குனா சன்னியாசியான்னு கேட்டான். தயங்குனா சன்னியாசிய அப்படின்னா ஷாக் ஆயிட்டான். நினைக்கிறோம் அப்படியே இல்லை, என்ன இருந்தாலும் மடத்துல தான் தூங்க முடியும், யாரோ ஒருத்தர் வீட்டில் எப்படி தூங்க முடியும்னு நினைச்சான். அடுத்த கேள்வி கேட்டா, டே சன்னியாசி ஆனதுக்கு அப்புறம் மடம் என்ன வீடு என்னடா, எங்க தின்ன கிடைச்சாலும் படுக்க வேண்டியதுதானே, அதுல என்ன மடம் என்ன, மடம் மட்டும் உனக்கு சொந்தமா, வீடு மட்டும் உனக்கு என்ன அந்நியமா, படுறா அப்படின்னா. இவன் அப்படியே ஷாக் ஆயிட்டான். ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு எழுந்துட்டு அதுக்கப்புறம் நேராக புத்தர்கிட்ட வந்து சொன்னா, எப்படி இருந்தது அனுபவம்னு கேட்டாரு. நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் அப்படின்னா. நீ ஒன்று பண்ணு, என்ன, நாளைக்கு அந்த வீட்டுக்கே பிச்சைக்கு போனார். இந்த வம்பே வேண்டாம். என் மனசுல அவளை பத்தி தப்பான எண்ணமெல்லாம் தோணுது, நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறா, அதுக்கு தான் ஒன்று அனுப்புறேன்னாரு.
ஏன் ஒரு 5-6 தடவை தோணும், அப்புறம் கம்ப்ளீட்டாக தோணாமே நின்று போயிடும் இல்லையா? உன்னை மாத்திரத்துக்கு அதை தவிர ஒரு வழியே கிடையாது. டெய்லி அதே வீட்டுக்கு பிச்சைக்கு போகிறது. அவ தாசி. ஆனால் இவன் என்ன நினைக்கிறானோ அதை அப்படியே சொல்றான்னா, மனதில் எண்ணம் உண்டான கணத்திலேயே அந்த எண்ணம் வலுப்பெற்று விடுகிறது. அது வேர்டா தான் வரணுங்கிற அவசியமே கிடையாது. அப்ப மௌனம் எங்க தொடங்கணும்? மனசுல தொடங்கணும். மனோ மௌனம் என்று மனதில் எண்ணம் உருவாகாத நிலைக்கு போகணும் இல்லையா? 2 எண்ணத்தை எப்படியாவது 2 எண்ணத்துக்கு இருக்க இடையில இருக்கிற இடைவெளி அகட்டிக்கிட்டே போறோமா? அந்த எண்ணங்கள் அற்ற நிலையில் தான் உண்மையான அந்த சமாதி நிலை, அதாவது இறைநிலை என்னவோ அந்த நிலை, சொந்த நிலை, அந்த நிலைக்கு நம்மளால போய் சேர முடியும். சார் ஆக்சுவலா எல்லா பிரான்ச்சஸ்லையுமே தியானம் என்பது செய்வது அப்படிங்கிற மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு தியானம் சொல்லி கொடுக்குறோம். தியானம் செய்யறதுக்கு கிளாஸ், தியானம் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்னைக்கு குரு சொல்லுவாரு அப்படின்னு. மன்னிச்சுக்கணும், தியானம் என்பது செய்வது அல்ல. உண்மையிலேயே தியானம் என்பது ஏதும் செய்யாதிருத்தலே தியானமே ஒழிய, ஏதும் செய்யாதிருத்தலே தியானமே ஒழிய ஏதொன்றும் செய்தல் தியானம் அல்ல. ரொம்ப நுட்பமான விஷயம். எதுவுமே செய்யாமல் இருக்கிறது, எந்த விதமான காரியமும் இல்லை, எந்த விதமான எண்ணமும் இல்லைங்கிற அளவுக்கு அந்த மனம் என்பது இல்லாமல் டிசப்பியர் ஆயிடுச்சுன்னா அதான் உண்மையான தியான நிலைன்னு பேரு. மனதை பயன்படுத்தி ஏதோ ஒன்றை செய்வது தியானம் செய்வது போல, ஆனால் அது தியானம் அல்ல. இன்னும் தியானத்துக்கு ஒரு வரியில இலக்கணம் சொல்றதா இருந்தா ஒரு வரியில சொல்லலாம். தியானம் என்பது நேரம் நின்று போகிற நொடியின் அனுபவம். நேரம் நின்று போகிற நொடியின் அனுபவம், அதான் தியானம்னு சொல்ல முடியும். அப்போ எண்ணங்களற்ற நிலை உடைய ஆரிஜின் எந்த இடத்துல நம்ம புறப்பட்டோமோ அந்த ஆரிஜினுக்கு மீண்டும் திரும்பி போறது. ஆக்சுவலா தியானம் தான் நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட். பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நம்ம ஒரிஜினல் ஸ்டேட் எதுங்கிறத மறந்துட்டு வெவ்வேறு விஷயங்களுக்கு பயணப்பட்டுட்டதால ஆரிஜினுக்கு திரும்புறதுக்கு பயப்படுறோம். நம்ம எந்த இடத்துல இருந்து வெளியே வந்தோமோ அந்த இடத்துக்கு திரும்புறதுக்கு நம்ம பயப்படுறோம். அப்படியே வெவ்வேறு எங்கேயாவது பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாமான்னு நினைக்கிறேமே ஒழிய, சார் நான் ஓப்பனாக கேட்குறேன், வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, டிவியாவது போட்டுக்கிறீங்களா இல்லையா? ஏன் அதுவாவது பேசிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம தனியாக இருக்கிறோங்கிறது நம்மளால ஏற்றுக்க முடியல. ஒரு டிவியாவது ஒரு சவுண்டாக இருக்கட்டும், யாரோ வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்ம இருக்கும், அது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும், கேட்குறமோ இல்லையோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு இன்னொருத்தர் இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் வேண்டியிருக்கு. உண்மையான ஆன்மீக ஞானம் என்பது எப்போ அருமம் தெரியுமா? யாரால் தன்னோடு தான் இருக்க முடிகிறதோ அவர்கள் தான் ஆன்மீகத்தின் அரிச்சுவடியை அறிகிறார்கள். தன்னோடு தான் இருக்க தெரிதல், வேற ஒண்ணுமே இல்லை, மற்ற எதுவுமே எனக்கு தேவையில்லை, இன்னொன்னோடு நான் இருக்கணுன்ற அவசியமே இல்லைன்னு தன்னோடு தான் இருக்க தெரிதல் தான் உண்மையான ஆன்மீகத்தினுடைய அரிச்சுவடி. சரி, அப்ப தியானம் என்பது ஒரிஜினுக்கு திரும்புறது, எங்கு தொடங்கியதோ அந்த இடத்தில் மீண்டும் போய் சேருவது. எப்பவுமே நம்முடைய ஆரிஜின் தான் கம்ஃபர்டபுளான பொசிஷன் ஒழிய மற்ற எல்லாமே அசௌரியமானது தான். இப்போ நம்ம வீட்டை விட்டு புறப்படுறோம், நம்ம வீடு எவ்வளோ கஷ்டம் திட்டிக்கிட்டே இருப்போம். வீட்டை விட்டு புறப்படுவோம், அமெரிக்கா போவோம், கலிஃபோர்னியா போவோம், சுவிட்சர்லாந்து போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், எங்கெங்கே போவோம் எல்லாம் போவோம். ஒரு 45 நாள் எல்லாம் டூர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே வா என்ன இருந்தாலும் சார் நம்ம ஊர் மாதிரி ஆகாது, நம்ம வீடு மாதிரி ஆகாது, இது நரகம்ட்டு தான் போனோம், ஆகாது. ஏன்? அந்த ஆரிஜினுக்கு திரும்பி இருக்கும். நம்ம எங்கேருந்து புறப்பட்டோமோ அந்த இடத்துக்கு திரும்பி இருக்கும். ஸோ வி ஃபீல் கம்ஃபர்டபுள் இல்லையா? ஆரிஜினுக்கு திரும்பின உடனே வி ஃபீல் கம்ஃபர்டபுள். இப்போ கூட பாருங்க, நான் பேச்சை நிறுத்தி நீங்கள் வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக போவீங்க. ஏன்னா யூ ரிட்டர்னிங் டு யுவர் ஆரிஜின் இல்லையா? எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகி வந்திருக்கோமோ திரும்ப அந்த இடத்துக்கு போய் சேரும். அதை விட கம்ஃபர்டபுள் பிளேஸ் வேற ஒன்றும் இருக்கவே முடியாது. கம்ஃபர்ட் ஜோன் அதான் உலகத்திலேயே. இப்போ தியானம் என்பது என்னன்னா நம்முடைய அந்த ஒரிஜினல் சமாதி நிலைக்குள்ள மறுபடியும் நாம போய் உட்கார்றது தான். வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கங்களேன், என்ன கொடுக்கப்பட்டதோ அதை அப்படியே ஏற்றுக்க முடியாமல் வேற ஏதாவதுன்னு பரபரப்பாக போய் கடைசியில் எங்கே போய் முடியுது? ஒரு சின்ன நீதி கதை. சப்பாத்தி கள்ளி இருக்கு இல்லையா? சப்பாத்தி கள்ளி செடி, கள்ளி செடி. அது ஒரு நாள் அழுதுதான், சத்தமாக அழுதுதான், என்னை முள்ளா படைச்சிட்ட, நான் முள்ளா இருக்கிறதால எனக்கு மரியாதையே இல்லை, என் இலையெல்லாம் பாரு எப்படி முள்ளா இருக்கு, ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறான், அதுக்கு பதிலாக எனக்கு ஏதாவது ஒரு அழகான உலகமே மதிக்கும்படியான ஒரு இலையை கொடுக்கக்கூடாதான்னு கடவுளை ஓன்னு அழுத உடனே கடவுள் வனதேவதை கிட்ட சொன்னாராம், போய் அதுக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு வா. வனதேவதை என்ன வேணும்னு கேட்டுச்சான். எனக்கு தங்கத்தில் இலை கூட, எல்லாரும் என்னை எப்படி மதிப்பாங்க, தங்கத்தில் இலை கூட. வனதேவதை கிராண்டட் அப்படின்னு தங்கத்திலே இலையை கொடுத்துட்டு போயிடுச்சு. ராத்திரியே எவனோ ஒரு பையன் வந்தான், தங்கத்தில் இருந்ததா சுட்டுட்டு போயிட்டான். காலையில் சப்பாத்தி கள்ளிக்கு இலை இல்லை. ஐயோ, அப்போ தங்கத்தில் இருந்தால் நமக்கு மிஞ்சாது போல் இருக்கு, நமக்கே இல்லாமல் தூக்கிட்டு போயிட்டானே அப்படின்ட்டு ஓன்னு அழுதுது. உடனே கடவுள் மறுபடியும் வனதேவதை போய் என்னன்னு கேட்டுவா, என்ன தங்கத்தில் இருந்தால் திருடிட்டு போடுறான், அதனால என்ன பண்ணுற,
கண்ணாடியில் பல 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 பலன்னு பார்க்கறதுக்கு அழகாக கண்ணாடியில் ஒரு இலைய கூட கிராண்டட் கொடுத்துட்டு போச்சு. காற்று வேகமாக அடிச்சது பாருங்க. இப்போ அடித்த மாதிரி தானே அடிச்சதோ தானா அடிச்சதோ யாருக்கு தெரியும். அடித்த உடனே என்ன ஆச்சுன்னா கண்ணாடி அப்படியே எல்லாம் பீஸாக போயிடுச்சு. எல்லாம் ஐயோ போயிடுச்சு அப்படின்னு. இந்த ஒன்று வேணா மறுபடியும் வனதேவதை வந்த உடனே ஒன்று வேணா நான் இலையாகவே இருக்கட்டும், முள்ளாக இருக்கிறதுனா எனக்கு மரியாதையே இல்லை, நல்லா வளன்னு பளபளன்னு அழகாக பச்சை பச்சேல்னு ஒரு இலைய கூட அப்படி சரி கொடுத்தேன்ட்டு வனதேவதை போச்சு. கொடுத்த உடனே ஒரு எருமாடு வந்து தின்னுடுச்சு. மறுபடியும் அழுத உடனே கடவுளே நேராக வந்தார். நான் எப்போ அனுப்பிச்சாலும் யாரையாவது பாடாக படுத்திக்கிட்டே இருக்கேன், கடைசியாக இப்போ நான் வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வேணும்? யாரும் திங்காத, யாரும் திருடாத, யாரும் கை வைக்காத, எந்த காலத்துலையும் உடையாத வசதியான ஒரு இலை வேணும். அதானே ஏற்கனவே கொடுத்துருந்தேன். யாரும் திங்காத, யாரும் களவாடாத, யாரும் உடச்சு போகாத, அப்படித்தான் கொடுத்துருந்தேன். மரியாதையை அதை விட்டு பாக்கி எல்லாம் கேட்டு என் பிராண நீ தானே வாங்கினேன். இப்போ மறுபடியும் அதே கேட்டா அதே பரவாயில்ல அதையே கொடுத்துரும். இப்ப எது முதலில் தரப்பட்டதோ அதை விட்டுட்டு அதுவா இதுவான்னு வேட்கையும் வெறியும் கொண்டு அலைஞ்சு கடைசியில அர்ஜுனுக்கு திரும்புறோம். பார்த்தீங்களா? எங்கிருந்து புறப்பட்டோமோ அங்கு போய் ஒடுங்குகிற போதுதான் சௌரியமா இருக்கு நமக்கு. அந்த புறப்பட்ட நிலையில் மீண்டும் ஒடுங்குதல் தான் சமாதி நிலைன்னு பேரு. அந்த அதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னா அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது, அவரவர் அனுபவத்தினால் அடைய வேண்டிய ஒன்று. தேடுகிறோம், எல்லாத்தையும் நம்ம நோக்கி முயற்சி பண்றோம், அது கிடைக்குமா இது கிடைக்குமா எல்லாம் முயற்சி பண்றோம். ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கா? இப்ப ரமணர் எப்படி வந்தார்? திருவண்ணாமலைக்கு வந்தார், சட்டையை கட்டி போட்டார், தலைமுடியை மழிச்சிட்டார், சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத பற்றி கவலைப்படலை. ஒரு கோயிலில் போய் சாப்பாடு கேட்டார், வரும்போதே ஒரு கோயிலில் போய் சாப்பாடு கேட்டார், எரிஞ்சு விழுந்தான். கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆள் எரிஞ்சு விழுந்தா, கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. ஒரு இடத்துல சாப்பாடு போட்டாங்க, இங்கே வந்து இங்கே உட்காந்ததுக்கப்புறம் அவருக்கு டெய்லி சாப்பாடுக்கு பெரிய கஷ்டம். யாராவது கொண்டாந்து ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க. திருவண்ணாமலையில் சில நேரத்தில் சாப்பாடே கிடைக்காது, அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட முடியாது. எவ்வளவோ துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சார். எல்லா விதமான அந்த இழப்புகளுக்கும் எல்லா விதமான இல்லாமைகளுக்கும் இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம், நெகேஷன் தேவையில்லை, சட்டை தேவையில்லை, குளிர்ந்தா குளிர்ந்துட்டு போகுது, கொசு கடிச்சா கடிச்சிட்டு போகுது, ஒரு கௌபீனதாரியா சின்னவரா உட்காந்துட்டார் அவர் பாட்டுக்கு. இப்படி எது வேணாலும் இல்லாமல் இருக்க முடியுமோ? ஆனா உண்மையில அவங்கள தான் நாம் என்ன சொல்றோம் தெரியுமா? பரம பூஜ்யன்ற ஒரு வார்த்தையால சொல்றோம். எல்லாம் நாம அக்யூமுலேட் பண்றோம் பார்த்தீங்களா, ஒன்னொன்னா சேர்த்துக்கிட்டே வரோம் பார்த்தீங்களா. இது ஒரு பெரிய தேடி. சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா அவங்க ஒருபோதும் பணக்காராகவே முடியாது. ஆனா எல்லாத்தையுமே வேண்டாம் தள்ளிக்கிட்டே வந்தோம்னா அவங்க எல்லாம் உடையவராக ஆகிறார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டவர் எவரோ அவர் தான் எல்லாம் உடையவராக ஆகிறார். ஆக்சுவலா தமிழ்ல பண்டாரம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? பண்டாரம்னா என்ன தெரியுங்களா? பொக்கிஷங்களை பூட்டி வைக்கிற இடத்துக்கு பண்டார அறைன்னு பேர். ஜுவல்ஸ், ஜுவல்லரி, கோயிலுடைய ஜுவல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு பூட்டி வைக்கிற இடத்துக்கு தான் பண்டாரம்னு பேரு. இப்ப நம்ம யார பண்டாரம்னு சொல்றோம்? ஒண்ணுமே இல்லாம தெருவில் அலையிறவனுக்கு தான் பண்டாரம்னு பேரு. அப்ப ஏது மற்றவரே எல்லாம் உடையவராகிறார். ஏது மற்றவரே எல்லாம் உடையவராகிறார். எதையும் சேர்க்கிறவர்கள் ஒருபோதும் எல்லாம் உடையவராக ஆவதே இல்லை. ஏன்? இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணா இவர் என்ன ஆகிறாரு? குறைஞ்சால் ஆயிட்டார். எதுவுமே எனக்கு வேண்டியது கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னா அவர் எல்லாம் உடையவராக ஆகிறார். அப்படி இருக்கவும் முடியாது. அப்படிப்பட்டவர்களை சொசைட்டி எந்த அளவுக்கு ஏத்துக்கும், எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். நைட்ல வீடெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு ரோட்ல யாராவது படுத்திருந்தாங்கன்னா போலீஸ் சும்மா விடுறாங்களா? சொசைட்டியோட ஆட்டிடியூட் பாருங்க. சொசைட்டி எப்படி இருக்கு என்ன? கண்டிப்பா ஒருத்தனுக்கு வீடு இருக்கணும்னு சொசைட்டி எதிர்பார்க்குது. அவன் என்னமோ எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லி தெருவில் படுத்திருக்கிறான். ஒரு போலீஸ்கார் விடுவாரா? ராத்திரி லட்டியில தட்டி எழுப்பார், ஏய் என்ன தெருவில் தூங்குற, எதுக்கு தெருவில் தூங்குற? அவர் சொல்லுவான், நான் என்னங்க தப்பு பண்ண? ஒண்ணுமே பண்ணலைங்க, எனக்கும் தெரியும் நீ ஒண்ணுமே பண்ணலன்னு. மாச கடைசி 2 கேஸ் பிடிக்கணும். நான் ஒரு தப்பும் பண்ணல, அதை கோர்ட்ல சொல்லி விட்டுருவாங்க. வா, அவன் ஒண்ணுமே பண்ணாம படுத்திருக்கிறான். ஒண்ணுமே பண்ணலங்கிறத கோர்ட்ல சொல்லு, வேண்டாத வேலை தானே, கோர்ட்ல சொல்லு, விட்டுருவாங்க. வா, கொண்டு போய் வச்சுட்டார். ஏன்னா அந்த 31ஆம் தேதிக்குள்ள 2 கேஸ் பிடிச்சதா ரெட் ஜெல்ல இருக்கணும்னா பிடிச்சாகணும். ஒண்ணுமே ஆனான்ட்டு விட்டு போறார். ஒரு பரதேசிய உலகம் ஒத்துக்குதா? முழுமையான பரதேசிய உலகம் ஒத்துக்குதா? யோகி ராம் சூரத்குமார் இருந்தார் இல்லையா? யோகி ராம் சூரத்குமார் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் இப்போ அவருடைய அந்த ட்ரஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்டார்,
இந்த தேசத்தில் பிச்சை எடுக்கிறவங்கள வந்து துன்புறுத்துறாங்க, பிச்சை எடுத்தா பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஞானிகள்லாம் பிச்சை எடுத்தனப்ப சாப்பிடணும், அதனால ஞானிகள் பிச்சை எடுக்கிறத அனுமதிக்கிற மாதிரி சட்டப்பூர்வமாக ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் வச்சார். ஞானிகளுக்கு வந்து சொத்து பத்து பாத்திரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ முடியாது இல்லையா, மன்னிக்கணும். அப்படிலாம் வச்சிருந்தா அவங்க ஞானிகளாக இருக்க முடியாது. லெக்சர் போட்டு